கதை கேட்க ரெடியா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. தெரிந்த கதை தான், ஆனால் டைமிங்கில் நல்லா ரைமிங்காக படிக்கலாமா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பிரிந்து நின்றால் விளையும் தீமை. என்ன குட்டீஸ், இந்த பழமொழி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? ஒருவேளை தெரியலையா, கவலையை விடுங்க, உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு காட்டுக்குள்ளார 4 எருதுகள் நண்பர்களாக இருந்து வந்தாங்களாம். அவங்க எப்போதும் ஒன்றாவே புல்லு மேயறதுக்காக போவாங்களாம். அருகில் இருக்கிற ஆற்றுல போய் தண்ணி குடிக்கிறதுக்காக போனாலும் ஒன்றாவே போயிட்டு வருவாங்களாம். இதையே அவங்க ரொம்ப வாடிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த 4 எருதுகளும். அந்த காட்டில் இருந்த சிங்கம் இதை பல நாளாக கவனிச்சுட்டே வந்திருக்குது. அந்த சிங்கம் கவனிக்கிறத இந்த 4 எருதுகளுக்கும் தெரியாதான். அவங்க எப்பயும் போல் வழக்கமாக போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்துருக்குறாங்க. சிங்கத்துக்கு அந்த எருதுகளை வேட்டையாட ஆசை வந்துருச்சான். ஒரு நாள் வழக்கமாக எருதுகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே மெதுவாக நகர்ந்து அவங்கள பாஞ்சு பிடிச்சி கொல்றதுக்கு அது ஆயத்தமாயிருச்சான். ஒரு எருதை குறியும் வச்சிடுச்சான். சிங்கம் பாயறதுக்கும் எருதுகள் சுதாரிச்சுக்கிறதுக்கும் சரியாக இருந்திருக்கு. சட்டுன்னு நிதானிச்சிட்ட 4 எருதுகளும் சிங்கத்தை துரத்தி அடிச்சிடுச்சான். ஐயையோ, வடை போச்சே அப்படின்னு வேதனைப்பட்ட சிங்கம் ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சுதான். எப்படியாவது எருதுகளை தனது பசிக்கு இரையாக்கிடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுச்சுதான் அந்த சிங்கம். 4 எருதுகளும் ஒன்றா இருந்தால் தானே நம்மளால் ஜெயிக்க முடியாது. அவங்கள பிரித்து தனித்தனியாக இது பண்ணிட்டோம்னா நம்ம அவங்கள கொன்னிடலாம், நம்மளோட ஆசையையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு அந்த சிங்கம் முடிவு பண்ணியிருக்கு. சிங்கம் எருதுகள்கிட்ட போய் தன்னை நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிச்சான். ஒவ்வொரு எருதுகிட்டையும் போய் தனித்தனியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிச்சான். சரியான சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்படா இந்த எருதுகள்லாம் பிரிஞ்சு போகும், ஒவ்வொருத்தரவா கொன்று சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்குது. வழக்கமாக அந்த எருதுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்துருக்குறாங்க. சிங்கம் போய் ஒரு எருதை பார்த்துட்டு தனியாக அழைச்சிட்டு போய், நான் ஒரு இடத்துல பச்சை பசேல்னு ஒரு புல்வெளியை பார்த்தேன், இன்னும் அங்கே அழைச்சிட்டு போகிறேன், மற்றவங்கள்ட்ட எல்லாம் நீ சொல்லாத, அவங்க வந்தாங்கன்னா அந்த புல்லெல்லாம் உனக்கு போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்குது. சிங்கத்தோட சூழ்ச்சியை தெரியாமல் அந்த எருதும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு சிங்கத்தை நம்பி தனியாக போயிருக்குது. அங்கே போனவொடனே என்ன பண்ணுச்சான், அந்த எருதை அப்படியே அடித்து கொண்டுடுச்சான். அதே இதவே ஃபாலோ பண்ணலாம், மற்ற எருதுகள்கிட்டையும் இதே போல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குது, அந்த சிங்கம் முடிவெடுத்து ஒவ்வொரு எருதுகள்கிட்டையே இதே சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. 2 நண்பர் அதே மாதிரி அடுத்த எருதையும் இதே போலவே சொல்லி அதையும் தனியாக அழைச்சிட்டு போய் அந்த எருதையும் என்ன பண்ணிடுச்சான், கொலை பண்ணிடுச்சான் சிங்கம். 2 எருதும் போன சோகத்தில் மீதி 2 எருதுகளும் ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறாங்க. 2 நண்பர்களும் போயிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க கவலையோடு இருக்கிறப்ப அந்த நேரம் சிங்கம் போய் தன்னோட சூழ்ச்சியை 3வது எருதுகிட்ட போய் சொல்லியிருக்குது. இப்போ அவங்களுக்கு சிங்கத்து மேலே லைட்டாக ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 நண்பர்களையும் பிரிஞ்சிட்டு இருந்த அந்த எருதுகள் சிங்கத்து மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்களாம். ஒரு எருது மற்றொரு எருதுகிட்ட சொல்லிச்சான், எனக்கு இந்த சிங்கத்து மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் சிங்கம் வாங்க, அங்கே பச்சை பசேல்னு புல்வெளி இருக்குது, அங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம், ஒவ்வொருத்தருக்கு தான் அது பத்தும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை கேட்டவுடனே அந்த எருதுக்கு நம்ம இன்னொரு எருது சொல்லிச்சே இந்த சிங்கத்து மேலே டவுட் இருக்குன்ட்டு, ஒருவேளை இந்த சிங்கம் நம்மளை அழைச்சிட்டு போய் கொன்னுடும் சாப்பிட்டுடும் அப்படின்னு பயந்துட்டு அது என்ன பண்ணிடுச்சான், ரொம்ப உஷாராயிடுச்சான். உஷாராகி பக்கத்தில் இருந்த அந்த எருதுகிட்டையும் சொல்லியிருக்குது. 2 எருதுகளும் வேகமாக பாஞ்சு போய் அந்த சிங்கத்தை என்ன பண்ணினாங்களாம், அடித்து துரத்தி விட்டுட்டாங்களாம். ஆக குழந்தைகளை, ஒருபோதும் தனியாக செல்லாதீர்கள். சில நேரங்களில் உங்களை சுற்றி தான் கெட்டவங்கள்லாம் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. முடிஞ்ச வர நண்பர்கள் அல்லது பெற்றோர்களோடு தான் நீங்கள் எங்கே போனாலும் போகணும். நம்மளோட ஒற்றுமை தான் நம்மளை என்னைக்கும் பிரிக்காமல் இருக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். பாய்.